பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். சரவணன் எல்லா உண்மையையும் வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுறாங்க. தங்கமயிலு ஐயோயோ மாட்டிக்கிட்ட, இனி இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பதான் போறாங்க, நானே போயிடுறேன் அப்படின்னு ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. கோமதி வருத்தத்தோட அழுதுகிட்டு இருக்கும்போது பாண்டியன் சொல்றாரு, போ கோமதி போ, முகத்தை கழுவிட்டு வா, அடுத்த விஷயத்த என்ன பண்றதுன்னு நம்ம யோசிப்போம் அப்படின்னு பாண்டியன் சொன்னோன்ன கோமதி முகம் கழுவலான்னு கொல்லவாசலுக்காக வர்றாங்க. அங்க பார்த்தா துணியெல்லாம் கிடக்கு. சரி நாமளே எடுப்போன்னு காயிற துணிகள் எல்லாம் எடுக்கலான்னு வரும்போது தங்கமயில அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி சொல்ற, எல்லா விஷயத்தையுமா மாப்பிள்ள வீட்டுல சொல்லிட்டாரு? ஆமாம்மா, நீ தானே சொன்ன அவரை சொல்ல விடாத அளவுக்கு அவர் மேல தப்பு தப்பா பேசி அவங்க அப்பா அம்மா மனசுல இடம் புடின்னு. அதே மாதிரிதான் நானும் செஞ்சேன். இப்போ எல்லா உண்மையையும் அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, இனி நான் என்ன செய்ய அப்படின்னு தங்கமயில அழுதுகிட்டே கேட்கும்போது தங்கமயிலோட அம்மா சொல்றாங்க, ஏய் எது எப்படி இருந்தாலும் சரிடி, நீ மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துடாத. நாங்க படுற பாடு என்னன்னு உனக்கு தெரியும் தானே, நீயும் இங்க வந்து கஷ்டப்பட போறியா? மறுபடியும் நாங்க அங்க வந்து கெஞ்சி உன்னை கொண்டு வந்து விடுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. நான் ஒரு ஐடியா சொல்றேன், எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, நீ வருத்தப்பட்டு அவமானப்பட்டு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டிராமா போடு அப்படின்னு தங்கமயிலோட அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. தங்கமயிலும் என்னம்மா சொல்ற, அது எப்படி பண்ண முடியும்? ஒருவேளை யாருமே வந்து காப்பாத்த வரலைனா? ஏய் கதவை டம்முன்னு சாத்திட்டு உள்ள போடி. அழுதுகிட்டே கதவை டம்முன்னு சாத்தினா கண்டிப்பா உள்ள ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு எல்லாரும் ஓடியாந்து கதவை தட்டுவாங்க. நீ ரொம்ப நேரத்துக்கு திறக்கவே திறக்காத. அதுக்கப்புறம் சுத்தி முத்தி பின்பக்கம் ஜன்னல்ல ஓடி வந்து பாப்பாங்க. அப்ப நீ ஃபேன்ல ஒரு சேலையை தூக்கி போட்டு ஏதாவது ஒரு ஆக்ஷனை பண்ணு, அழுதுகிட்டே நில்லு. அப்புறம் எல்லாரும் கெஞ்சுவாங்க, வேணா தங்கமயிலு நாங்க உன்னை மன்னிச்சிட்டோம், நீ வெளியில வந்தா போதும், நாங்க உன்னை பத்தி எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம், உங்க அப்பா அம்மா கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்கடி. ஏய் மிஞ்சி மிஞ்சி போனா என்னடி பண்ண போறாங்க? இதுக்கு போய் ஓன ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்க, பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்க தங்கமயிலு. நீ என்ன நீயே இன்னும் யாரும் மாப்பிள்ளைய கைக்குள்ள போட்டிருக்கணும், அது கூட தெரியல. சரி உன் மாமனார் மாமியாராவது உன் பக்கம் இருக்க மாதிரி பண்ணிருக்கணும். இல்லையா இன்னைக்கு நான் சொன்ன டிராமாவை பண்ணு, எப்படியாவது நீ அங்க இருக்க மாதிரி பாத்துக்க தங்கமயிலு, வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத அப்படின்னு தங்கமயிலோட அம்மா சொல்றாங்க. இதெல்லாம் தங்கமயிலு பேசும்போது கோமதிய அப்படியே கேட்டு நிக்கிறாங்க. அடி பாவி, என் பையன் சொன்னா அது வரைக்கும் கூட இதெல்லாம் பொய்யா இருக்காதா, கனவா இருக்காதா? என்ன சரவணை இப்படி அழுகுறான், தங்கமயில் மேல இவ்வளவு குறை சொல்றானே, தங்கமயில இப்படிப்பட்ட பிள்ளையா இப்படிலாம் நினைச்சு சந்தேகத்தோட இருந்தேன். இப்பெல்லாம் தெரியுது நீ ஏன் கெட்டு போயிடுறேன்னு. உங்க அம்மா பண்ற வேலையினால நீ இவ்வளவு தூரம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கோமதி கோவத்தோட செவத்துல சாஞ்சு நின்னுகிட்டு இருக்காங்க. தங்கமயில அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அழுதுகிட்டே டம்முன்னு கதவை சாத்துறாங்க. ராஜி தங்கமயில் கிட்ட பேசலான்னு வரும்போது ராஜி வர்றதுக்கு முன்னாடி கதவை டம்முன்னு அடைச்சிடறாங்க. அக்கா அக்கா தங்கமயிலக்கா கதவு திறங்க, எதுக்கு இப்ப கதவு சாத்துனீங்க அப்படின்னு ராஜி கத்துறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் கதவு கிட்ட வந்து ஏ தங்கமயில கதவு தர கதவு தர அப்படின்னு கத்துறாங்க. சரவணன் மட்டும் அசையாம அப்படியே நிக்கிறாரு. சரவணன் அவங்க அப்பா கிட்ட, அப்பா விடுங்கப்பா, இந்த மாதிரி டிராமா நடக்கும்னு நான் முதவே யோசிச்சுட்டேன், இதுவும் பொய்யாதான்ப்பா இருக்கும் அப்படின்னு சரவணன் சோஃபா கிட்டே நின்னுக்கிறாரு. பாண்டியனு கதிரு அரசி எல்லாரும் பதறி போய் கதவை தட்டுறாங்க. ராஜி வேகமா ஓடி வந்து பின்னாடி ஜன்னல்ல பாக்கலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல பின்னாடி ஓடி வந்து பாக்க வராங்க. பார்த்தா கோமதி செவத்தோர சாஞ்சுகிட்டு நிக்கிறாங்க. அத்தை அத்தை தங்கமயிலக்கா ஏதோ கதவை சாத்திக்கிட்டாங்க, ஏதோ விபரீதமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அமைதியா கோமதி நிக்கிறாங்க. ராஜி வேகமா வந்து ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க. பார்த்தா தங்கமயிலு ஃபேன்ல ஒரு சேலையை எடுத்து போடுறாங்க. ஐயோ அக்கா எதுக்குக்கா ஃபேன்ல சேலையெல்லாம் எடுத்து போடுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அக்கா, நான் சொல்றது கேளுங்க, வாங்க அக்கா பேசிக்கலாம், மாமா நீங்க சொன்னா கேப்பாரு, வாங்க அக்கா பேசிக்கலாம். அத்தை அத்தை பாருங்க அத்தை, தங்கமயிலக்கா எது பண்ண போறாங்க அப்படின்னு ராஜி கத்துறாங்க. அரசியும் கத்துறாங்க. கோமதி உடனே ஏய் சும்மா இருங்கடி, தங்கமயில எது செஞ்சாலும் அது கரெக்டா தான் இருக்கும், நம்ம சொல்ற பேச்செல்லாம் தங்கமயில் கேட்க மாட்டா, அவங்க அம்மா சொல்ற மாதிரிதான் கேப்பா. தங்கமயிலு உங்க அம்மா இப்ப என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி செய்ய தங்கமயிலு அப்படின்னு அசையாம முகத்துல எந்த சலனமும் இல்லாம கோமதி சொல்றாங்க. தங்கமயிலு அப்படியே அழுதுகிட்டே கோமதிய பாக்குறாங்க. ஏய் இப்ப உங்க அம்மா கிட்ட நீ பேசுனீல எல்லாம் நான் கேட்டுட்டேன், உங்க அம்மா சொல்ற யோசனை படிதானே நீ எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க, எல்லாரையும் ஏமாத்துனது பத்தாதுன்னு இப்ப இந்த டிராமா வேற. உங்க அம்மா கிட்ட நீ பேசுனத நான் ரெக்கார்ட் எடுத்து வச்சிருக்கேன், நான் இப்படியே போலீஸ் கிட்ட குடுக்கறேன், நீ தூக்கு போட்டு நீ ஃபேன்ல மாட்டி ஏதாவது ஆனா கூட இப்போ உங்க அம்மா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி
போலீஸ் உங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல நாங்க எந்த தப்பும் பண்ணல. நாங்க எதுக்கடி வந்து உன்னைய கெஞ்சணும்? அடச்சி வெளியில வா அப்படின்னு கோமதி திட்டாங்க. கோமதி நேரா ஹாலுக்கு போய் யாரும் அந்த கதவை தட்டாதீங்க வாங்கிங்க அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன், கோமதி என்ன நீ எங்க வாங்கங்க, எல்லாமே அவங்க அம்மா இப்பதான் போன்ல சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். தங்கமயிலும் ஃப்ராடு, அவங்க அம்மாவும் ஃப்ராடு தான். முதல்ல அவங்க அப்பா அம்மாக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க, அடுத்தது போலீஸ்க்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோமதி சோஃபால வந்து உட்காந்துக்கிட்டு கோவத்தோட கத்துறாங்க. எல்லாரும் கதவை தட்டாம வந்த உடனே தங்கமயில தானா கதவை திறந்துகிட்டு, அத்தை இல்ல அத்தை, மன்னிச்சிருங்க அத்தை, பிளீஸ் அத்தை. ஏய் என்னடி எங்களை எல்லாம் பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? நீங்க பொய் சொன்னீங்க, ஏமாத்துறீங்க, எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் என் பையன் சரவண இவ்வளவு அழுதுகிட்டு சொல்றானே, அத்தை மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டோன்னு ஒரு வார்த்தை உன்னால சொல்ல முடிஞ்சுச்சா? அடுத்த ஒரு பொய்ய எப்படி சொல்லலான்னு உங்க அம்மா கிட்ட ட்ரைனிங்க்கு போறியாடி? இப்ப கூட நீ நேர்மையா உண்மையா இல்ல. உங்க அம்மா எல்லாம் ஒரு அம்மாவாடி? சி என்ன மனுஷிவ. இப்பவும் ஒரு டிராமா போடு, ஃபேன்ல உன் புடவை தூக்கி மாட்டு, எல்லாரும் பதறி அடிச்சுட்டு உன்னை மன்னிச்சிருவாங்க. ஏய் உன்னை பார்த்தாலே மன்னிக்கணும்னு தோண மாட்டேதுரி. இவ்வளவு நேரமா சரவணன் சொன்னா ஏதோ தங்கமயிலு தப்பு பண்ணிருக்கா, அவங்க அம்மா அப்பா பண்ண தப்புக்கு தங்கமயில் உடந்தையாயிட்டுக்கா அப்படின்னு மட்டும்தாண்டி நினைச்சேன். ஆனா முதல் கிரிமினலே நீதான்னு இப்பதான் தெரிஞ்சிச்சு. உங்க அம்மா 1000 சொல்லுவாங்கடி, அத கேட்டுட்டு நீ அப்படியே எல்லாத்தையும் செய்வியாக்கும். வேணாம்மா, அப்படிலாம் செய்ய வேணாம், எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சாகிறத கூட தன்னிச்சையா முடிவெடுக்க தெரியாத முட்டாளாடி நீயே. உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, மன்னிப்பு கேட்போம், நேர்மையா இருப்போம்னு உனக்கு தோணவே தோணாதா? ஏண்டி நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு இந்த வீட்டு உப்ப தின்னு தாண்டி வாழ்ந்த, அப்ப கூட கொஞ்சம் கூட ரோஷம் வரல, கொஞ்சம் கூட அறிவு வரலையா உனக்கு? அத்தை இல்ல அத்தை, அது வந்து அத்தை அப்படின்னு தங்கமயில் மறுபடி கெஞ்சும் போது கோமதி படக்குன்னு எந்திரிச்சு தங்கமயில் கிட்ட இருந்து விலகி போறாங்க. அத்தை அத்தை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு காலை பிடிச்சுக்கிட்டு தங்கமயில் அழும்போது, அடிச்சி எந்திரி, உன்னையெல்லாம் மன்னிச்சா எங்களுக்கு தாண்டி பாவம் பிடிக்கும். என்ன ஒரு கிரிமினல் வேலை? ஃபேன்ல சேலையை தூக்கி போடு, அதை பார்த்து பதறி எல்லாரும் மன்னிச்சிருவாங்க, எல்லா விஷயத்தையும் மறந்துருவாங்க. என் பையன் இப்ப கூட சொன்னான், நீ படிக்காட்டியும் பரவாயில்ல, வயசு அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைய பிறக்காட்டியும் பரவாயில்ல, ஆனா ஏன் கேட்டையாவது உண்மையை சொல்லி இருக்கணும்ல அப்படின்னு. உண்மையை சொல்றதுக்கு உங்களுக்கு என்னடி அவ்வளவு கஷ்டமா இருக்கு? இப்படி பொய் சொல்றதுக்கு 1008 வழியை யோசிச்சு எப்படா பொய் சொல்லி பூசி முழுகலான்னு யோசிக்கிறீங்களே, மொத்த குடும்பமா உட்காந்து பிளான் பண்றீங்களே, இதுக்கு சிம்பிளா உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டா என்னடி ஆக போகுது அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. தப்புதான் தப்புதான், மன்னிச்சிருங்க, அடிங்க என்ன. சி உன்னை யார் அடிப்பா? இத வச்சு ஒரு டிராமா பண்ணி என்ன அடிக்கிறவ குடும்பக்காரின்னு வெளியில காமிக்கிறதுக்காக தானே இத்தனை டிராமா பண்றீங்க? உன்னெல்லாம் தொட்டு அடிக்க மாட்டோம், உன்கிட்ட யாரும் பேச மாட்டோம். இந்த வீட்டுல இருக்கிறதும் இருக்காம போறதும் உன்னோட விஷயம். ஆனா உங்க அப்பா அம்மா மட்டும் இந்த வீட்டு வாசல மிதிச்சிடக்கூடாது. எவ்வளவு கேவலமானவங்க. இதுல உங்க அப்பாவை மரியாதை குறைச்சலா என் பையன் நடத்திட்டான். அப்பா என்ன டிராமாப்பா அப்படின்னு கோமதி கத்துற நிமிஷத்துல தங்கமயிலோட அப்பா அம்மா பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க. வாமா வா, மகளுக்கு ஐடியா போட்டு கொடுத்தல, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். நீ எல்லாம் ஒரு மனுஷி. சி என் வீட்டு வாசலுக்குள்ள காலடி எடுத்து வைக்காத. பொய் எவ்வளவு பொய். கடைசியில கூட உண்மையை சொல்லு, மன்னிப்பு கேளுன்னு உன்னால சொல்லித்தர முடியல உன் பொண்ணுக்கு. என் வீட்டுக்குள்ள நுழையாத, உன் மகளை கூட்டிக்கிட்டு நீ வெளியேறு அப்படின்னு கோமதி திட்டுறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.